ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. நேர்மையாக சிந்தியுங்கள், நேர்மையாக வாழுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் 65ங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க. காலிஃப்ளவர் 65க்கு தேவையான மசாலா மிக்ஸ் பண்ணேன். இப்போ காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடருங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மைதா 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், ரவை 2 டீஸ்பூன் இதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி மீடியம் பீஸ் இல்லை குட்டி பீஸாக கட் பண்ணால் சீக்கிரம் வெந்துருங்க. முழுசாக இல்லாமல் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வேக வச்சு மசாலா போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம 65 ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் நான் நார்மல் ரீஃபைன் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சதும் இப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதாங்க. இந்த 65 ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுத்து பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். பண்ணுறது கூட ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா வேகட்டுங்க. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுங்க. நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ரெட்டாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா உதிரியாக சூப்பராக இந்த 65 வருங்க. இப்போ 2 சைடும் நல்லா ரெட்டாக வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதாங்க. பேட்ச் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்ததும் எடுத்தாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எல்லாரும் விரும்பி நம்ம சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.